இந்தியன் சூப்பர் லீக் 2025-26 நடக்குமா நடக்காதா? என்னதான் நிலவரம், என்னதான் பிரச்சனை போயிட்டு இருக்கு, இது நடக்கிறதுக்கான ஏதாச்சும் அறிகுறி தெரியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான அறிகுறி இப்ப தெரிய வந்திருக்கு. அதை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன் நடக்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் சொல்றேன். கூடவே இந்தியன் டீமோட ஹெட் கோச்ல போயிட்டு இருக்க பிரச்சனைகள்லாம் என்ன, யார் தான் ஹெட் கோச், எல்லா அப்டேட்டும் உங்களுக்காக இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க, ஃபுட்பால் நியூஸை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இதை பற்றி நம்ம பேச போகிறோம். அண்ட் நம்ம சேனல் நிறைய ஸ்போர்ட்ஸ் விஷயங்கள்லாம் வரப்போது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நான் முன்னாடி டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன், கண்டிப்பாக இந்த வீடியோ நம்ம சேனலில் வியூஸ் பெருசாக போகாது. எவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாலும் வியூஸ் போகாது. பிகாஸ் நாம் ஃபுட்பால் பெருசாக நம்ம கவர் பண்ணுறது கிடையாதுங்கிறதுனால. பட் இது நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணி ப்ரோ இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால தான் கொண்டு வந்துட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் யூடியூப் கமெண்ட்லையும் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்ஸ்டா இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணலையா? இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம ஐஎஸ்எல் குள்ள வருவோம். ஃபர்ஸ்ட் இந்தியன் சூப்பர் லீக் அப்படிங்கிற நியூஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்தியன் டீமோட ஹெட் கோச்சுக்குள்ள போறேன். ஐஎஸ்எல் பொறுத்த வரைக்கும் சீசன் 24-25, அதாவது அந்த சீசன் ஓரளவுக்கு நல்லா நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த சீசன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய பெரிய கேள்விக்குறி வந்துருச்சு. முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MRA இஷ்யூ அப்படிங்கிறதா இங்க இருக்கிற பெரிய பெரிய இஷ்யூ. அது என்னடா இஷ்யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா மாஸ்டர் ரைட்ஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ இது என்ன அக்ரிமெண்ட்னு பார்த்தீங்கன்னா, இங்க இந்தியாவில் நீங்க ஒரு லீக் நடத்தணும் அப்படின்னா ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் AIFF கூட ஒரு டீல் போடணும். ஸோ இப்போதைக்கு ISL நடத்திட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ISLோட ஆர்கனைசர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற FSDL, அதாவது ஃபுட்பால் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் லிமிடெட். ஸோ இவங்க தான் இங்க இந்தியாவில் ISL கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் AIFF ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷனுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. அந்த அக்ரிமெண்டோட பேர் தான் மாஸ்டர் ரைட்ஸ் அக்ரிமெண்ட். அதாவது அந்த மாஸ்டர் ரைட்ஸ் அக்ரிமெண்ட் எதுக்குன்னா, நாங்க இந்தியாவில் இந்தியன் பிளேயர்ஸை வச்சியும் ஓவர்சீஸ் பிளேயர்ஸை வச்சியும் ஒரு அபிஷியலான லீக் நடத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கும். ஸோ அந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது எப்போ போடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010 அந்த அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது 15 இயர்ஸ். இப்போ இந்த வருஷம் முடிய போகுது. எஸ் 2025 டிசம்பர் 8 அந்த அக்ரிமெண்ட் முடிய போகுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால என்னடா டிசம்பர் 8 தானே முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் ISL அப்படிங்கிறது செப்டம்பர்ல ஸ்டார்ட் ஆகி அடுத்த வருஷம் மார்ச் வரைக்கும் நடக்கும். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ ISL ஸ்டார்ட் ஆகி 3 மாசத்துல இந்த அக்ரிமெண்ட் முடியுது அப்படின்னா, ஸோ அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா ISL நடத்த முடியாது FSDL ஆல. அதாவது AIFF கிட்ட இருந்து அக்ரிமெண்ட் இல்லாம எந்த ஒரு டோர்னமெண்ட்டையும் யாராலையும் நடத்த முடியாது அபிஷியலா இந்தியாவை பொறுத்த வரைக்கும். சோ அதனாலதான் அக்ரிமெண்ட் ரினிவல் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சரிடா, அக்ரிமெண்ட் ரினிவல் பண்ணிட்டு நடத்தலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு இஷ்யூ இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு AIFF அவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோர்ட் இஷ்யூல இருக்காங்க. எஸ், அவங்க மேல ஒரு சில கேசஸ் போயிட்டு இருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா அங்க AIFF இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள், அங்க இருக்கிற மேனேஜ்மெண்ட் இருக்கிற பிரச்சனைகள், இதை பத்தி நம்ம முன்னாடியே வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்னும் பார்க்கலன்னா பாத்துங்க, நம்ம சேனல்ல இருக்கு AIFF இஷ்யூஸ் எல்லாமே. சோ இதை அங்க கோர்ட் இஷ்யூ போயிட்டு இருக்கிறதுனால கவர்னிங் பாடி பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பெருசா எதையும் போய் சைன் பண்ண முடியாது. புதுசா அக்ரிமெண்ட் எதையும் சைன் பண்ணி வாய்ப்பே கிடையாதுங்கிற சுச்சுவேஷன்ல அவங்க இருக்காங்க. சோ அதனால இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை ரினிவல் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல இப்போதைக்கு, அதாவது MRA அக்ரிமெண்ட் இதுக்கப்புறம் ரினிவல் பண்ண முடியாது FSDL கூட அப்படிங்கிறது தான் AIFF கிட்ட இருக்கிற ஒரே நிலைமை. பிகாஸ் ஆஃப் கோர்ட் இஷ்யூ, கோர்ட்ல இன்னும் கேஸ் போயிட்டு இருக்கு அபவுட் திஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுனால தான். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் AIFFல பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. அதாவது ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன்ல இன்ஃபேக்ட் ரீசெண்டா பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி AIFF அப்படிங்கிற இந்தியன் ஃபுட்பால் கவுன்சில அங்க, அதாவது இன்டர்நேஷனல் FIFA பேன் பண்ணியே வச்சிருந்தாங்க. ஃபுட்பால் இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் பேன் பண்ணியே வச்சிருந்தாங்க. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். சோ இந்த மாதிரி ஒரு சில இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு AIFF பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் சரிடா, அப்ப ISL நடக்கவே நடக்காதா இந்த சீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான இப்போ ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு. ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷனோட பிரசிடென்டான கல்யாண் சௌபே ஜூலை 24 அன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் தரேன், அதாவது நான் உங்களுக்கு
உங்களுக்கு உறுதி தர இந்தியன் சூப்பர் லீக் இந்த வருஷம் 2025-26 சீசன் கண்டிப்பா நடக்கும். பட் எப்போ டைம், எங்க நடக்கும் இதெல்லாம் கேட்காதீங்க. பட் நடக்கும். அதற்கான எல்லா வேலையும் நாங்க இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாப் டயர் டொமஸ்டிக் காம்படிஷன், அதாவது இந்தியாவில் நடக்கிற டாப் டயர் வந்து இதுதான், ஐஎஸ்எல் தான் வந்து ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால கண்டிப்பா இதை வந்து நாங்கள் நடத்துறதுக்கான பிளான்ல இருக்கோம். இப்போதைக்கு இங்க ஏஐஎஃப்எஃப்ல வந்து இந்தியன் டீமோட ஹெட் கோச் பத்தின இஷ்யூலாம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு கோர்ட் இஷ்யூலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் ஐஎஸ்எல் பத்தி பேசுவோம். கண்டிப்பா ஐஎஸ்எல் இந்த வருஷம் நடக்கும், பயப்படாதீங்க, நான் நடத்தி காட்டுறேன் அப்படிங்கறத வந்து கல்யாண் சௌபே வந்து இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் வந்து ஒரு கமிட்டி வந்து வச்சிருந்தாங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் தான் கல்யாண் சௌபே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதில் பேசுறப்போ தான் இந்த எல்லாத்தையும் வந்து கிளியரா சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்தியன் டீமோட ஹெட் கோச், அதாவது இந்தியன் ஃபுட்பால் டீமோட ஹெட் கோச்சை வந்து இன்னும் 10 நாள்ல நாங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். 10 நாள்ல வந்து இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடும் அப்படிங்கிறதையும் தலைமை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஹெட் கோச் அப்படிங்கிறது வந்து சீக்கிரமா அனௌன்ஸ் பண்ணப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. ஒட்டுமொத்தமா இந்த டைம் வந்து ஹெட் கோச்சுக்கு வந்து ஜூலை 4 இருந்து ஜூலை 13 வரைக்கும் நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க ஏஐஎஃப்எஃப், அதாவது இந்தியன் ஃபுட்பால் டீமோட கோச்சுக்கு, ஹெட் கோச்சுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் யார் வேணா அப்படிங்கிற மாதிரி. ஒட்டுமொத்தமா 170 அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதுல வந்து முன்னாள் லிவர்பூல் ஸ்டாரான ராபி ஃபவுலர்ல ஆரம்பிச்சு ஹாரி கெவல் வரைக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. 170 அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதுல இருந்து 3 பேரை மட்டும் தான் இவங்க இப்போதைக்கு ஃபில்டர் பண்ணிருக்காங்க. எஸ், 3 பேரை மட்டும் தான் ஃபில்டர் பண்ணிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸான ஆங்கிலோ ஸ்டீஃபன் கான்ஸ்டன்டைன் அவர் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம ஸ்லோவாக்கியாவை சேர்ந்த ஸ்டீஃபன் டார்கோவிச் அவரும் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அண்ட் இந்தியன் கோச்சான கலீல் ஜமால் அவரும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இந்த 3 பேர்ல இருந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலைஸ் பண்ணப்படுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது இந்தியன் ஃபுட்பால் டீமோட ஹெட் கோச்சா. ஸோ இந்த 3 பேரும் நல்ல சாய்ஸஸ் தான். பட் நிறைய பெரிய பெரிய சாய்ஸஸ்லாம் வந்துச்சு. எஸ், ஓவர்சீஸ் நிறைய சாய்ஸஸ் வந்துச்சு. அதை எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது எதற்காகன்னு சத்தியமா எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. பட் அவங்க ஏதோ ஒரு முடிவோட இந்த 3 பேரை இப்போதைக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 3 பேர்ல இருந்து ஒருத்தரை நாங்கள் ஹெட் கோச்சா ஆக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு சௌபே சொல்லியிருக்காரு. அதாவது ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷனோட பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு, இன்னும் 10 நாட்களுக்குள்ள நாங்கள் ஹெட் கோச் யாருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுவோம்பா, அதுக்கப்புறமா ஐஎஸ்எல் பத்தி பேசுவாம்பா அப்படிங்கிற மாதிரிலாம் இப்ப சொல்லிட்டு போயிருக்காரு. அண்ட் இப்ப இருக்கிற தகவல் படி கலீல் ஜமால் இருக்காரு இல்லையா, சோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சியோட ஹெட் கோச்சா இருந்த அவர் தான். சோ இப்போதைக்கு இந்தியன் டீமோட ஹெட் கோச்சா வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிருக்காங்க. எஸ், அவருக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. அவர் தான் ஹெட் கோச்சா வந்து வரப்போறாருங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இப்போதைக்கு இருக்கிற தகவல்கள் மட்டும் தான். ஐஎஸ்எல் அண்ட் இந்தியன் ஃபுட்பால் ஹெட் கோச்சை பத்தி இவ்வளவுதான் தகவல் இப்போதைக்கு ஓடிட்டு இருக்கு. சோ ஐஎஸ்எல் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி நான் மேலும் அப்டேட் பண்றேன். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு வீடியோ முடிச்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குற்றம் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.